நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. அதான் இன்னைக்கு இந்த தேங்க்யூன்னு சொல்றது. பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர், பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர், இயக்குனர் நாங்கள்லாம் சொல்றதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்க தான். ஒரு படத்தை வந்து மீடியாவில், பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், நீங்க படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமா வெளியே போகும். அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்க மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஸ்வாக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும். அதோட ஒப்பீனியன் எப்படி வேணா வரலாம். You got the right to criticize a film or even write good about the film. அந்த படத்தை பார்த்து உங்க பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட யுனானிமஸா பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் முத்திரை குத்துனது நீங்க தான். உங்களுக்கு பெரிய வணக்கம். தேங்க்யூ சோ மச். அதான் இந்த விழா. ஏன்னா அந்த டாக் அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் ஃபிலிம் நம்பர் சம்திங் இந்த ஃபிலிம் நினைச்சது தான் அங்கே பெரிய பிளஸ். அதனால தான் அருண் விஷா வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி ஆகணும்னு வந்திருக்கிறது உங்களே பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லா பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடி. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டிகே எத்தின் 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அந்த ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷ் சொல்லிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், பெரிய ட்ராலி, கிரெயின், ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ள எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ள நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கிருந்தே கேமராவுக்கு வந்து இட் ஸ்டார்டட் கிக்கிங் இன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதர் வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால அருண் விஸ்வா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஸ்டோரியை அவர் நினைச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினைச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்க பாராட்டு மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் திருநெல்லை, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல. நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்த உடனே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது. we give a good product, then how they appreciate it, their prerogative. அவங்க என்ன வேணா அவங்க வியூஸ் இருக்கலாம். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.